ஹாய், திஸ் இஸ் வேதாபுரம் ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, அடுத்ததா என்னெல்லாம் நடக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு வியூவா நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 5 சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி நல்ல ஒரு இறக்கம். ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து நம்ம சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயே நம்ம வந்து பேசியிருந்தோம். ஒரு இறக்கத்துக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ட்ரம்ப்போடைய டேரிஃபோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் நீடிக்க போகுது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் 6ஆம் கட்ட நெகோசியேஷனுக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 27க்குள்ள நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 25% டேரிஃப் அப்படிங்கிறது யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு தனிப்பட்ட முறையில இது ஒரு வரி நடவடிக்கையா நம்ம பார்க்கிறதா, இல்லை அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யா கூட ஆயில் அக்ரிமெண்ட் போட்டு ஏற்கனவே வந்து நம்ம ரஷ்யாவில இருந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதை இவங்க ஸ்டாப் பண்ண சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த டேரிஃபோடைய முழு நோக்கமே. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயில் பிரைசஸ் வந்து நமக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்டா இருக்குது அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்டுடைய ஸ்டேட்மெண்ட். பட் இப்போ அவங்க யூஎஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைன் கூட ரஷ்யா நடத்தக்கூடிய அந்த போருக்கு வந்து இந்தியா வந்து ஒரு ஆயில் பர்ச்சேஸ் மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ரஷ்யாவையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க 2 நாளா காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னால கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட்ல வந்து போட்டிருந்தாரு. கிட்டத்தட்ட ரஷ்யாவை ஒரு மிரட்டுற தோணில தான் எங்களுடைய நியூக்ளியர் சப்மிட்டன்லாம் வந்து ரஷ்யாவுடைய ரிலிஜன் பக்கத்துல நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம்னு சொல்லி. பட் அதுக்கு புதினுடைய பதிலும் ஒரு வேடிக்கையா இருந்துச்சு. பட் இவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை போர் நடந்துகிட்டு இருந்தாலும் கிட்டத்தட்ட இன்னும் 10 நாள் அப்படிங்கிற ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டொனால்டு ட்ரம்ப் அடுத்து என்ன முடிவெடுக்க போறாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை மந்த் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் உடைய செல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 46,000 கோடிக்கு மேல செல் மட்டும் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட்ல இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6,000 கோடியை நெருக்கிட்டாங்க 4 நாள்ல. இன்னும் எவ்வளவு தூரம் இதை எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் வந்து நல்ல அடி. ஓஎன்ஜிசியா இருக்கட்டும், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஹெச்பிசிஎல் இருக்கட்டும், நல்ல அடி. அதே நேரம் ஐடி செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸும் வந்து ஒரு நல்ல இறக்கத்துல இறங்கிட்டாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் டூ ப்ரோ ஒரு அப்படியே ஸ்டேபிலிட்டியா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிப்டிய ஒரு நங்கூரம் போட்டு ஸ்டாப் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்துஸ்டன் பேங்க். ஸோ இது இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ இதோடைய பெர்ஃபார்மன்ஸ்னால பேங்க் நிப்டி இன்னைக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இறக்கத்தோட திரும்ப ஒரு ரெக்கவர் மோடுக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் பொசிஷனலா பார்த்தோம் அப்படின்னா, பொசிஷனலா பேங்க் நிப்டியும் சரி நிப்டியும் சரி ரெண்டுமே ஒரு வீக்கான பொசிஷன்ல தான் இருக்கு. பட் நிப்டி அப்படிங்கிற 50 வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸ் எல்லாமே இன்னைக்கு ஓவரால் ஒரு பெரிய மூமெண்டம் இல்ல. பட் எதிர்பார்த்த ஸ்டாக்ஸஸ் பெரிய லெவல் இல்ல. அதானி போர்ட்ஸ் ரிசல்ட் வந்திருந்தும் கூட ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் வந்துருந்துச்சு. பட் அந்த ஸ்டாக்ஸஸ்ல நல்ல ஒரு விஷயம் இருந்தா கூட மற்ற ஸ்டாக்ஸஸ் அதுக்கு உறுதுணையா சப்போர்ட்டிங்ல இல்ல. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிரிட்டானியாவும் இன்னைக்கு நல்ல இறக்கம். ஸோ எஃப்எம்சிஜில ஸோ அது இன்னைக்கு அவங்களுடைய ஆனுவல் மீட்டிங், அது போக டிவிடெண்ட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஷேருக்கு 75 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு இறக்கம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஏசியன் பெயிண்டாக இருக்கட்டும், அதுலயும் இன்னைக்கு நல்ல ஒரு இறக்கம். பட் ஓவரால் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்டம் எதிர்பார்க்கல. பட் இன்ட்ராடேக்குல ஒரு
டிக்ளைன் இருந்தாலும் கூட பட் ஒரு பெரிய ஒரு மூமெண்டம் இன்னைக்கு கேப்சர் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன நடக்க போகுது. பட் இப்போ வரைக்கும் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் வியூ வந்து 24,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பட் இதை பிரேக் பண்ணி ஒரு வீக்லி க்ளோசிங் நடந்தா மட்டும் ஃபர்தரா நம்ம வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுகளை எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,365 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை எடுத்துட்டோம் அப்படின்னா 55,130 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா இருக்கு. பட் இன்னைக்கு அதை நியர்லி 55,202 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு ரெக்கவருக்கு போச்சு. பட் நாளைக்கு ஒருவேளை இதை உடைச்சால் இங்க இருந்து 100 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் பேங்க் கீழே இருக்கு. இதே நேரம் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,130 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. இங்க இருந்து 1000 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உடைச்சாதான் நமக்கு பேங்க் நிஃப்டியில ஃபர்தரா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரைக்குமே வந்து செல்லான் ரைஸ்ல தான் வந்து இருக்கு. எவ்வளவு தூரம் மேலே ஏறினாலும் ஒரு புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம அடித்தளம் போட்டு வைக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு காலையில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான வீடியோஸஸ் வந்து காலையில போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.